ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான குருமா ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், கொஞ்சம் பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு, வரமிளகாய், குழம்பு மிளகாத்தூள், சோம்பு கொஞ்சம், ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடசட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து 2 தடவை கிளறி விடுங்க. நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய உருளைக்கிழங்கு ஆல்ரெடி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதை தோலை உரித்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டு நல்லா அந்த உப்போடு சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணுற மாதிரி வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டு வதக்கிடுங்க. ஒரு பெரட்டோடனே உருளைக்கிழங்கு வெங்காயத்தை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். அதில் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இட்லி தோசைக்கு ஏற்ப எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடுங்க மேலே. இப்போது நமக்கு தேவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.